ஹாய், என் பேர் சுபாஷ். இந்த சேனலில் ஷேர் மார்க்கெட் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சம்மந்தமான நியூஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாண்ட்ஸ். இந்த பாண்ட்ஸ் அப்படின்னா என்ன? இந்த பாண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? இப்படி இந்த பாண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்? இதை பற்றி ஒரு முக்கியமான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு பாண்ட்ஸ் அப்படின்னா கேள்விப்பட்டிருப்பாங்க. இந்த பாண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் லாபம் கிடைக்கும் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பாங்க. பட் இன்னும் இதை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுற அந்த மாதிரி நபர்களுக்கு எந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். பாண்ட்ஸ் அப்படின்னா என்ன? சிம்பிள் மீனிங்னு சொன்னோம்னா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது கடன் பத்திரங்கள். உதாரணத்துக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம உள்ளே போகலாம். உங்களுக்கு கடன் தேவைப்படுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்ககிட்ட ஒரு சொந்த வீட்டு பத்திரம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேங்க்குக்கு போகிறீங்க. பேங்க்குக்கு போயிட்டு அந்த பத்திரத்தை அந்த பேங்க்கார்ட்ட கொடுக்குறீங்க. அதுக்கு அந்த பத்திரம் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ கடன் கொடுக்க முடியுமோ நீங்கள் எதிர்பார்த்த கடனை வந்து அந்த பேங்க்காரங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த இடத்துல நீங்கள் பாரோவராக இருக்கீங்க ஆர் இஷ்யூவராக இருக்கீங்க. பாரோவர்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான், கடன் வந்து வாங்குறவங்க. இஷ்யூவர் அப்படின்னா நீங்கள் தான் அந்த பாண்ட்ஸ், அதாவது கடன் பத்திரத்தை இஷ்யூ பண்ணுறீங்க, கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் தான் இஷ்யூவர். கடன் கொடுக்குறாங்களா அந்த பேங்க்காரங்க, அவங்க வந்து லெண்டர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இப்படி கொடுத்த அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து இந்த டைம் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த 10 இயர்ஸ்க்குள்ளே மாதமோ இல்லை வந்து குவார்ட்லி வைஸோ இல்லை ஆஃப்லி வைஸோ இல்லை ஆனுவல் வைஸோ வந்து நீங்கள் வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் வாங்குகிற அந்த கடனுக்கு வந்து வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த 10 வருஷம் முடிஞ்ச அப்புறம் வந்து நீங்கள் அந்த பேங்க்லேருந்து வாங்கியிருப்பீங்களே அந்த மொத்த அமௌண்ட்டும் பேங்க்குக்கு திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க அந்த பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த சம்மந்தமான பாண்டில் வந்து என்ன மீனிங் அப்படின்னா அப்படி உல்ட்டாவாக இருக்கும். நீங்கள் தான் பணம் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் தான் இந்த இடத்துல லெண்டராக இருக்கீங்க. ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஓனர். ஓகேவா? ஸ்டாக்குக்கும் எதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸ்டாக்கில் வந்து நீங்கள் ஓனர், ஏன்னா ஸ்டாக்கை வாங்கி நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் பார்ட் ஆஃப் இந்த கம்பெனியோட ஒரு ஓனர். பட் இங்கே வந்து நீங்கள் லெண்டர், அதாவது ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ அந்த சைடு இருக்க பாரோவர் ஆர் இஷ்யூவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டாக இருக்கலாம், கார்ப்பரேட் கம்பெனிஸாக இருக்கலாம், ஆர் வந்து பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ், அதாவது கவர்மெண்ட் கம்பெனிஸாக இருக்கலாம். இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு வந்து நீங்கள் பணம் கொடுக்க போகிறீங்க ஒரு லெண்டராக. அவங்க சைட்லேருந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, அதாவது பாண்ட்ஸ் இருக்குல்ல, கடன் பத்திரம் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. நீங்கள் அந்த பத்திரத்தை வாங்கிட்டு நீங்கள் பணம் கொடுக்க போகிறீங்க. இதுதான் வந்து கான்செப்ட். பேங்க்கில் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்த பணத்துக்கு வந்து மாதமோ இல்லை குவார்ட்லி வைஸோ இல்லை ஆஃப்லியோ ஆனுவலியோ உங்களுக்கு வட்டி மூலமாக சில பணங்கள் வந்து உங்களுக்கு வரும். இப்போ அந்த பாண்டை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 10 வருஷம் முடிஞ்ச அப்புறம் வந்து நீங்கள் கொடுத்த அந்த பணம் வந்து மொத்தமாக கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா ஆர் கார்ப்பரேட் கம்பெனிஸுக்கு கொடுத்தீங்கன்னா ஆர் கவர்மெண்ட் கம்பெனிஸில் கொடுத்தீங்கன்னா கூட அந்த வாங்கினவங்க வந்து மொத்தமாக திருப்பி கொடுத்துருவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாண்ட்ஸ் பற்றி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஏன் இந்த பாண்டை சூஸ் பண்ணோம்? ஏன் இந்த பாண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதை நம்ம தெரிஞ்சுக்கணும்? ஏன் சில மக்கள் வந்து இந்த பாண்டை நோக்கி போகிறாங்க அப்படின்னா, இப்போதைய காலகட்டத்துக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடில் வந்து மக்கள் அதிகமான லாபம் எதிர்பார்க்கணும் அப்படின்னா எந்த வழியை சூஸ் பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பாத், அதாவது முதலீடு சம்மந்தமான வழிகள் தான் சூஸ் பண்ணி ஆகணும். முதலீடு அப்படி சொன்னாலே நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் லேண்ட், கோல்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பேங்க்கில் இருக்க எஃப்டிஸ். இன்னொரு விஷயம் கொஞ்சம் பூம் ஆகிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த கோவிட்க்கு அப்புறம் வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்ப பூம் ஆகிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கறத விட அதிகமான லாபம் நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் அட் த சேம் டைம் வந்து ரிஸ்க்கும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 50% ரிட்டர்ன் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம் வச்சுக்கோங்களேன். பட் அட் த சேம் டைம் ரிஸ்க்கும் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, கொஞ்சம் சேஃபர் சைடு போகணுன்னா எஃப்டிஸ் போகலாம், பேங்க் எஃப்டிஸ் போகலாம். பட் எஃப்டிஸ்னாலுமே ஒரு 6 to 7% இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அதிகபட்சம் ஒரு பெரிய பெரிய பேங்க்கில் வந்துட்டு ஒரு 6% அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஏன்னா வந்து அந்த ரெப்போ ரேட் தகுந்தாப்புல தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ரெப்போ ரேட்டே இப்போ 5.25 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இங்கே பார்க்கும்போது 6.5% அரௌண்ட் அந்த ரேஞ்சில் இருக்கும். இதுவே நான் வந்து ஓரளவு அதிகபட்சமாக சொல்கிறேன். ஸோ அந்த ரேஞ்சு தான் இருக்கும். ஓகே, இதை விட கொஞ்சம் அதிகமாக வேணும்
அதுக்கு நான் ஷேர் மார்க்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கல. ஷேர் மார்க்கெட் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தாலுமே பட் அந்த ரிஸ்க்கும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பட் அந்த எஃப்டிஸோடு அங்கே அதிகமாக வேணும். ஆனால் ரிஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கணும். ஆனால் ஷேர் மார்க்கெட் அளவுக்கு தேவையில்லை. அப்படின்பட்ட மக்களுக்கு வந்து எந்த வழியை சூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா வந்து அந்த பாண்ட்னா எப்படி என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒன்று சொல்லியிருப்போம். அதுலேயும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஒரு கான்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு வந்து ஒன்று வட்டி வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஃபிக்ஸ்டாக இவ்வளோ தான் வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் பண்ணீங்கன்னா அப்படி தெரிஞ்சிருக்காது. பட் ரிஸ்க்கும் ஜாஸ்தி. பட் இங்கே பாண்டில் பண்ணும்போது நீங்கள் ஒரு கவர்மெண்ட் பாண்ட் அப்புறம் வந்து கார்ப்பரேட் பெரிய பெரிய கம்பெனியோட பாண்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது மாதமோ இப்போது குவார்ட்டர்லியாவோ ஆனுவலியாவோ உங்களுக்கு வந்து இந்த வட்டி தான் வரப்போகுது உங்களுக்கு ஃபிக்ஸாக உங்களுக்கு தெரியும். ஸோ கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். கடைசியில் நீங்கள் போட்ட பணமும் திருப்பி ரிட்டர்ன் வந்ததுனால ரிஸ்க்கும் கொஞ்சம் கம்மி. ஷேர் மார்க்கெட்டோட ரிஸ்க்கும் கொஞ்சம் கம்மி. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு டீசெண்டான ஒரு லாபமும் அங்கே வரதுனால தான் ஸோ பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சில மக்கள்லாம் போகிறாங்க. ஸோ ஏன் பாண்ட், அந்த பாண்ட்ஸோட முக்கியத்துவம் என்ன சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். யார் வந்து இந்த பாண்ட்லாம் இஷ்யூ பண்ணுறா? கவர்மெண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற பாண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா டி பில்ஸ் சொல்லுவாங்க, ட்ரெஷரி பில்ஸ், அப்புறம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற ஒரு பாண்ட்ஸ். அப்புறம் கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ், அதாவது கவர்மெண்ட் கம்பெனிஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இவங்களாம் ஏன் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்காக வந்து பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டை வந்து ஒரு ரோடு போடுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 10 லட்சம் ஒரு 1 கோடி ரூபா தேவைப்படுது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1 கோடி ரூபா தேவைப்படுதுன்னா அவங்க வந்து பாண்டை இஷ்யூ பண்ணுவாங்க. இப்படி இஷ்யூ பண்ணி மக்கள்கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு இன்ட்ரெஸ்ட் வட்டியும் கட்டிட்டு கடைசியில் அந்த பீரியட் முடியறதுக்குள்ளே இந்த அமௌண்ட்டை திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் டெவலப் பண்ணுறதுக்காக, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்காக, இந்த மாதிரி காரணங்களுக்கு வந்து இவங்க எல்லாருமே அதாவது கவர்மெண்ட், கார்பரேட், அது பப்ளிக் செக்டர்ஸ் எல்லாமே வந்து இப்படி பாண்டை இஷ்யூ பண்ணி அவங்க பணத்தை ஜென்ரேட் பண்ணிப்பாங்க. பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் தான் தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோவில் வந்து இதான் ஒரு முக்கியமான செக்ஷன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கூப்பன் ரேட். கூப்பன் ரேட்டாக ஒன்றில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஒரு பாண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மூலமாக அவங்ககிட்ட வட்டிக்கு வந்து சில அமௌண்ட் வந்து யார்கிட்ட வந்து பாண்ட் அந்த வாங்குறீங்களோ அவங்க வந்து கொடுப்பாங்க. அது எவ்வளோ ரேட்டுன்னு ஒரு ரேட் இருக்குல்ல, அதுதான் வந்து கூப்பன் ரேட். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்கள் ஒரு பாண்டு வாங்குறீங்க, அந்த பாண்டுக்கு வந்து கூப்பன் ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 7.5% அப்படின்னு இருக்குது. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நீங்கள் ஒரு 10,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷத்துக்கு அந்த 10,000க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 750 ரூபா கிடைக்கும். இதுதான் வந்து 7.5% ரேட் வந்து சொல்ல வருது. ஸோ ஃபிக்ஸ்டாக உங்களுக்கு அந்த பாண்டு மூலமாக வரக்கூடிய வட்டி பணம். இது ஏன் பார்க்கணும் அப்படின்னா, ஏன் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்யூச்சரில் அந்த இன்ஃப்ளேஷன் இருக்குல்ல, பண வீக்கம், அதை வந்து சரி செய்கிறதுக்காக தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அந்த வழியை நம்ம சூஸ் பண்ணுறோம். அப்படின்னு பட்சத்தில் இந்த வட்டி கிடைக்குதோ இல்லையோ, அந்த வட்டி சரியான வட்டி தான் கிடைக்குதா அதை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இப்போது கரண்ட் அதுக்கு என்ன பண்ணணும்னா, கரண்ட்டாக மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது அதை நீங்கள் நோட் பண்ணணும். கரண்ட் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் எப்படி நோட் பண்ணுவீங்க? அதுக்கு ரெப்போ ரேட் போகணும். சென்ட்ரல் பேங்க் கொடுக்குற அந்த ரெப்போ ரேட்டை நீங்கள் பார்க்கணும். ரெப்போ ரேட் எவ்வளோ இருக்குன்னா 5.25% வந்து இப்போ இருக்குது. அப்போது எஃப்டிலலாம் எவ்வளோ வரும்னு பார்க்கணும். ஸோ 6.5% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது 7.5%. கண்டிப்பாக அதோட அதிகமாக தான் இருக்கும். இன் கேஸ் வந்து நீங்கள் செக் பண்ணுறதா இருக்கணும். 7.5% இருக்குன்னா ஓகே, அதாவது எஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ வந்து இது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த கூப்பன் ரேட்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த கூப்பன் ரேட் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். அப்புறம் வந்து ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூனா என்னென்னா, நீங்கள் கட்டுற பணம். உதாரணத்துக்கு அந்த பாண்டோட மதிப்பு வந்து 10,000 இருக்குல்ல, ஸோ அந்த 10,000 தான் அந்த ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டி அப்படின்னா நீங்கள் அந்த டைம் பீரியட் எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் அதை கட்ட போகிறீங்க. உதாரணத்துக்கு ஒரு பாண்ட் எடுத்துருக்கீங்கன்னா 40 வருஷம் கூட இருக்கலாம், இல்லை 5 வருஷம் கூட இருக்கலாம், இல்லை 10 வருஷம் கூட இருக்கலாம். ஸோ அந்த மெச்சூரிட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ வருஷத்துக்கு இது நம்ம கட்டுறோம் அப்படின்னு சொல்லி மெச்சூரிட்டி நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இப்போ தான் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா ஒரு 4 வருஷம் கழித்து வந்து நீங்கள் ஸ்கூல் சேர்க்கும் போது இந்த பணம் வரணும் அப்படிங்கும்பொழுது எவ்வளோ காலத்துக்கு நம்ம கட்ட போகிறோம். அது 10 வருஷம் இருக்குன்னா ஸோ அது உங்களுக்கு சூஸ் ஆகாது. ஸோ மினிமம் எவ்வளோ இருக்கும், ஸோ 5 இயர்ஸ். இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மெச்சூரிட்டி அந்த டைம் பீரியட் எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பாண்ட் ஈல்டு. ஸோ அந்த பாண்டு மூலமாக எவ்வளோ ஈல்டு, எவ்வளோ வருமானம் நம்மளுக்கு வருது. ஸோ அது கான்செப்ட் தான் பாண்ட் ஈல்டு. இது வந்து ஃபிக்ஸ்டாக கூப்பன் ரேட் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபிக்ஸ்டாக இவ்வளோ தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது எது கூட கம்பேர் பண்ணி அந்த ஈல்டு கால்குலேட் பண்ணுறாங்கன்னா அந்த பாண்டோட மார்க்கெட் ப்ரைஸ்.
ஸோ ஏன் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படி போகிறோம்? ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னே அந்த ட்ரேட் அந்த அந்த செக்யூரிட்டிஸ் இருக்குல்ல, அந்த பாண்ட் இருக்குல்ல, எங்கே ட்ரேட் ஆகும்னா என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஏன் அங்கே போகுது? நம்ம அதுக்கு அங்கே போயிட்டு அங்கே விலைகள் வந்து மாறணும். ஸோ அந்த விலைகள் கூடணும். அப்படி கூடும்போது விற்கணும். அதுக்காண்டி தான் நம்ம வந்து பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். உதாரணத்துக்கு இந்த 10,000 ரூபாய்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இன்வெஸ்ட் பண்ணோன்னே அந்த பாண்ட்ஸ் வந்து எங்கே போகுதுன்னா என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்காக போகுது. அங்கே போனோன்னா ஒரு 10,200 ஆகுது அப்படின்னா நீங்கள் அதை விற்க பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ இதுக்காண்டி தான் நம்ம அங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ட்ரேட் ஆகும்போது வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டாக அப்படியே போயிட்டுருக்காதுல்ல, ஏற்றம் இறக்கம் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஒரு 10,000க்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா அங்கே போனோன்னே 10,200 கூட ஆகலாம், இல்லை 9,900 கூட ஆகலாம். ஸோ இந்த மார்க்கெட் ப்ரைஸ் பொறுத்து தான் இந்த பாண்ட் ஈல்டே கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இது ஃபிக்ஸ்டாக உங்களுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ கரண்ட்டாக எவ்வளோ ஈல்டு நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கு அப்படி பார்க்குறதுக்கு வந்து இப்போதைக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, இதை வச்சு கால்குலேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாண்ட் ஈல்டு வந்து இந்த பாண்ட்ஸ் மூலமாக எவ்வளோ உங்களுக்கு வருது அது சொல்ல தான். அப்புறம் வந்து ஈல்டு டு மெச்சூரிட்டி. இது ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு 40 வருஷத்துக்கு இன்னும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 40 வருஷம் கழித்து வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு அந்த வேல்யூ தான் ஈல்டு டு மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்ககிட்ட வந்து அந்த கூப்பன் அமௌண்ட்டு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்களே, அந்த மொத்த கூப்பன் அமௌண்ட்டு, அப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் கட்டின அமௌண்ட்டு மொத்தமாக திருப்பி வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு சர்டன் அமௌண்ட் வந்திருக்குல்ல, ஸோ அதுதான் ஈல்டு டு மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் ரேட்டிங். ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன். நீங்கள் ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பேங்க்காரங்க வந்து சிபில் ஸ்கோர் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த சிபில் ஸ்கோர் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கடன் வந்து ஈஸியாக கிடச்சிரும். அது என்ன சிபில் ஸ்கோர் அப்படின்னா, நீங்கள் கடன் வாங்கிட்டு கொடுத்த பணத்தை குறிப்பிட்ட அந்த டைமில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சிபில் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படியே இந்த பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு வந்து கடன் ஈஸியாக கிடச்சிடும். ஏன் கொடுக்குறாங்க? ஓகே, இது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க, ஸோ அதனால் வந்து திருப்பி கொடுத்துருவீங்க அந்த நம்பிக்கையில் கொடுக்குறாங்க. இப்போ நீங்களும் என்ன பண்ணுறீங்க, ஒரு கவர்மெண்ட்டுக்கோ இல்லை ஒரு கார்ப்பரேட்டுக்கோ இல்லை வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனிஸ்க்கோ நீங்கள் பணம் கொடுக்குறீங்க. அந்த கம்பெனி எந்த கம்பெனியாக இருந்தாலுமே திருப்பி கொடுத்துருவாங்களா அதை நீங்கள் அனலைஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் குறிப்பிட்ட ரேட்டிங் அந்த கம்பெனிக்கு இருக்கா நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ AAA அப்படின்னு அந்த பாண்டோட ரேட்டிங் இருந்துச்சுன்னா ரொம்ப ஹையஸ்ட் லெவல் ஆஃப் த சேஃப்டி. ரிஸ்க் வந்து ரொம்ப 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 கம்மி. நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்னு சொல்கிறதா அந்த ரேட்டிங். ஓகேவா? அடுத்து வந்து AA. ஸோ இப்படி ஒரு ரேட்டிங் இருந்துச்சுன்னா இந்த AAA வரைக்கும் இல்லாட்டாலுமே ரிஸ்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் ரிட்டர்ன் வந்து கைக்கு வந்தாலுமே அந்த AAA வரைக்கும் சேஃப்டி இருக்காது. ஸோ அடுத்த கட்ட லெவல். அடுத்து வந்து இது வந்து மேலே இருக்க பார்த்தோம் பார்த்தீங்கன்னா AAA அண்ட் AA இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி, கொஞ்சம் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்தாலுமே ரிஸ்க் வந்து ஜாஸ்தி. ஸோ இது கேட்டகரி. அப்புறம் வந்து அதாவது டவுன். அடுத்து இன்னொரு டயர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எது பார்த்திங்கன்னா BBB. இது வந்து ரிஸ்க் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ ரிஸ்க் எங்கெல்லாம் ஜாஸ்தி இருக்கோ அங்கே வந்து ரிட்டர்ன்ஸும் அந்த கூப்பன் ரேட் சொன்னோம்ல அந்த ரேட்டும் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம், பட் அந்த ரிஸ்க்கும் ஜாஸ்தி. இப்போ ரெண்டு AAA பாண்ட் இருக்குல்ல, ஸோ அங்கே போனீங்கன்னா கூப்பன் ரேட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இங்கே BBB கம்பேர் பண்ணுவது 11, 12 ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி, பட் வந்து ரிட்டர்ன்ஸ் அந்த கூப்பன் ரேட்டும் ரொம்ப அதிகமான லெவலில் இருக்கும். ஸோ ரிட்டர்ன்ஸும் அதிகமாக இருக்கும், ரிஸ்க்கும் ரொம்ப ஜாஸ்தி. அப்புறம் வந்து BB. இது வந்து ரொம்ப ரிஸ்க் உள்ள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், பட் வந்து இந்த கூப்பன் ரேட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி வந்து கேட்டகரிஸ் நீங்கள் பண்ணிக்கணும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பாண்டு எந்த ரேட்டிங்கில் இருக்குது அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த ரேட்டிங் இருக்குல்ல, ஸோ இந்த ரேட்டிங் வந்து நம்ம எங்கே போய் தெரிஞ்சுக்கலாம்? நம்ம சொல்லிட்டோம் இது இந்த ரேட்டிங்கு இதான் ரேட்டிங் சொல்லிட்டு, பட் வந்து எங்கே போய் தெரிஞ்சுக்கலாம்? இதுக்கு ஒரு 3 முக்கியமான கம்பெனிஸ் இருக்குது. இந்த பாண்ட் வந்து இவ்வளோ ரேட்டிங். இது வந்து செபி ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனிஸ். கிறிசில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனி வந்து 1987 ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு கிரெடிட் ரேட்டிங் கம்பெனி. செபி ரெஜிஸ்டர் பண்ணி இப்போ இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பாண்டுக்கு வந்து எவ்வளோ ரேட்டிங் சொல்லிட்டு அதில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இன்னொரு கம்பெனி தான் ICRA 1991 ஆரம்பித்த செபி ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கம்பெனி இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த வெப்சைட்டில் நீங்கள் அந்த கம்பெனி மூலமாக இந்த டீட்டெயில்ஸ் தான் தெரிஞ்சுக்கலாம்.
பாண்ட்ஸ்லாம் வந்து என்ன ரேட்டிங்கில் இருக்குது. அப்புறம் வந்து கேர் எட்ஜ் குரூப் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. 1994 ஆரம்பித்த ஒரு கம்பெனி. இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனாலுமே ரேட்டிங் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ரேட்டிங் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு பாண்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த ரேட்டிங் நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க. அந்த ரேட்டிங் வந்து AAA ரேட்டிங்கில் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். பட் இன்னும் கொஞ்சம் சில டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அதுதான் ரேஷனாலே. அது ஒரு டாக்குமெண்ட். ஓகேவா? அந்த டாக்குமெண்ட்டில் இந்த கம்பெனி வந்து எப்போதுமே ரொம்ப நாளாக ஏஐ ரேட்டிங்கில் இருக்கா, இல்லை ஒரு 6 மாதம் முன்னாடி வரைக்கும் பிபியில் இருந்துச்சு, இப்போ ஏஐக்கு மாறி இருக்கா, ஸோ இந்த மாதிரி கடனில் வந்து வாங்கின கடனில் கரெக்டான டாக்குமெண்ட் கரெக்டான டைமில் கொடுக்குறாங்களா, இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கும். ஸோ இதுக்கெலாம் வந்து நீங்கள் டைம் கன்சியூம் பண்ணி தான் ஆகும். ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் சேஃபர் சைடாக போகணுன்னா நீங்கள் எஃப்டியில் போய்க்கலாம். எங்கே வந்து நீங்கள் 0% ரிஸ்க் தான். அப்படி நீங்கள் எப்படி போனாலுமே நல்ல பேங்கை பார்த்தா நீங்கள் போடுவீங்க. எப்படியுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு அனலிசிஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும். நீங்கள் பாண்ட் நீங்கள் வரீங்கன்னா அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டு ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தா ஆகும். ஸோ இந்த ரேஷனல் டாக்குமெண்ட்டை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி தான் ஆகணும். பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, போன வருஷம் இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, இந்த மாதத்தில் இப்படி கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால தான் ரேட்டிங் ஆயிருக்கு. இந்த ரேட்டிங் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்காது. நீங்கள் 40 வருஷத்துக்கு ஒரு பாண்டு போகிறீங்கன்னா 40 வருஷத்துக்கு இந்த ரேட்டு இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா வந்து அந்த கடன் வந்து கரெக்டாக கொடுக்குறாங்களா வாங்குறாங்களா இதை பொறுத்து இந்த ரேட்டிங் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டாக்குமெண்ட் ரீட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பார்ட் தான். நீங்கள் ஜஸ்ட் வந்து AAA பாண்ட் நம்பி போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கவர்மெண்ட் பாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சேஃபர் சைடு தான். பட் எந்த கம்பெனி கொடுக்குது, ஸோ எதுக்கு அவங்க கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க, அவங்க ரேட்டிங்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து இந்தந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஒரு 5-6 பாயிண்ட் இருக்கும். இவ்வளோ பாயிண்ட் எனக்கு ஃபிக்ஸ்டாக எனக்கு தெரிஞ்சுக்கிறேன், இந்த பாயிண்ட்ஸ் மூலமாக தான் இந்த பாண்டில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாண்ட் ப்ரைஸ் இருக்குல்ல, பாண்டோட மார்க்கெட் ப்ரைஸும் அந்த ஓவரால் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குல்ல, இந்த ரெண்டுமே வந்து அப்படியே ஆப்போசிட். மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எப்போல்லாம் கம்மியாகுதோ இந்த பாண்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறேன். இந்த கூப்பன் ரேட் இருக்குல்ல, இந்த கூப்பன் ரேட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் எடுக்கிற ஆக்ஷன்ஸ்னால தான். அந்த ரெப்போ ரேட் வந்து எதை பொறுத்து இருக்கோ அதை பொறுத்து வந்து ஒவ்வொரு ரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெப்போ ரேட் வந்து இப்போதைக்கு 5.25% இருக்குது. இப்போ நீங்கள் வாங்குற அந்த கூப்பன் ரேட் வந்து உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 10,000 ஒரு பாண்டு வாங்குறீங்க, அந்த கூப்பன் ரேட் வந்து 10%, அதாவது 10% இருக்குது அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு 1000 கிடைக்கிற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ஒரு 6 மாதம் கழிச்சு இந்த ரெப்போ ரேட் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஓகேவா? கம்மியாயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால எல்லா மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாகும். பட் உங்கள் வந்து ஃபிக்ஸ்டு கூப்பன் ரேட் தான். ஏன்னா வந்து இந்த கூப்பன் ரேட் தான் நீங்கள் வரப்போகுது. பட் புதுசாக ஒரு பாண்ட் இருக்குல்ல, நீங்கள் ஜனவரியில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஜூனில் வந்து ரெப்போ ரேட்டை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க. ஸோ அதனால் எல்லா மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாகுது. ஸோ அதனால் ஜூனில் வர அந்த புது பாண்ட்ஸோட அந்த ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த கூப்பன் ரேட்டு பார்த்தீங்கன்னா 9% ஆகுது. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அதே 10,000 நீங்கள் போட்டால் 9% அந்த பாண்ட் அந்த கூப்பன் ரேட் இருக்குது. இப்போ எது அட்ராக்டிவாக இருக்குது? நான் வாங்கின பாண்டு தான் அட்ராக்டிவாக இருக்குது. நான் வந்து ஜனவரியில் ஒரு 10% கூப்பன் ரேட்டை கொடுத்து ஒரு 10,000 பாண்ட் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு 1000 ரூபா கிட்ட வரும் வருஷத்துக்கு. பட் ஜூன் மாதம் ஒருத்தர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த பாண்டோட ரிட்டர்ன் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 900 தான் வருது. ஸோ ரொம்ப அட்ராக்டிவ் இல்லை. ஸோ எக்ஸிஸ்டிங் பாண்டு என் பாண்டு தான் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ என் பாண்டு எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு? என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லார் கண்ணும் இப்போ எங்கே போகும்னா அந்த பாண்டுக்கு போகும். அந்த பாண்டு டிமாண்ட் அதிகமாகறனால அந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 10,000 இருந்தது வந்து 10,200 ஆகலாம். எது வரைக்கும் போகும் அப்படின்னா எனக்கு வர ரிட்டனும் அந்த 9% மூலமாக வர ரிட்டன் ரெண்டுமே ஈக்குவலாக வரைக்கும் இந்த பாண்டு விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணும்போது இந்த சைடு இந்த டிமாண்ட்னால இந்த பாண்ட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சில பேர் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ 5.25% ரெப்போ ரேட் இருக்குது. ஏன் அந்த ரெப்போ ரேட் கொண்டு வந்தாங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கனால மக்கள் வந்து அந்த பணம் புழக்கம் அதிகமாகிறதுக்காண்டி ரெப்போ ரேட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இது அப்படியே இருக்குமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. நாளடைவில் என்ன ஆகும்னா பணம் வீக்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அடுத்து திருப்பி எங்கே கொண்டு போவாங்கன்னா 5.75க்கு கொண்டு போவாங்க. உதாரணத்துக்கு அடுத்த வருஷம் 5.75 ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் நீங்கள் பாண்ட் வாங்குறீங்க.
ஸோ கண்டிப்பாக 5.75% தான் இருக்காது. ஏன்னா வந்து நம்ம வளர்ந்துட்டு இருக்க ஒரு நாடு, கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப நம்பகத்தனமான ஒரு எக்கனாமி தான் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால ஸோ 5.75 ஆன பிறகு அப்புறம் என்ன ஆகும்னா, மறுபடியும் வந்து இன்ஃப்ளேஷனை கம்மி பண்ணுவாங்க. இன்ஃப்ளேஷன் சரி செய்யறதுக்காண்டி திருப்பியும் கம்மி பண்ணுவாங்க. மறுபடியும் 5.25 வரும். ஸோ நீங்கள் 5.75 அந்த ரெப்போ ரேட் இருக்க டைமில் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா, திருப்பி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அந்த பாண்டோட மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்களும் லாபம் பார்த்த மாதிரி ஆச்சு. ஸோ அந்த பாண்ட் ப்ரைஸ் வந்து அந்த டைம் தான் ஏறும். ஓகேவா? ஸோ இப்படி இதை பார்த்து கூட சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அந்த மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குல்ல, அது கம்மியாகும் போது இந்த பாண்ட் ப்ரைஸ் வந்து அதிகமாகும். ஸோ இது கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும். ஸோ குழம்புச்சுன்னா திருப்பி ஒன்ஸ் அந்த செக்ஷன் மட்டும் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த பாண்ட்ஸ் வந்து நம்ம எங்கெல்லாம் வாங்கிக்கலாம்? இந்தியாவில் வந்து எக்கச்சக்க ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் கூகுள் குரோம் போயிட்டு வேர் டு பை பாண்ட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணனாலே எக்கச்சக்க ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வரும். எல்லாமே செபி ரெஜிஸ்டர்ட் பிளாட்ஃபார்ம், எது பெஸ்ட்டு பிளாட்ஃபார்மோ நீங்கள் பார்த்து நீங்கள் அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சிரோதா யூஸ் பண்ணுறதுனால சிரோதாவில் வந்து பிட் செக்ஷன் ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த டைமில் வந்து இன்கேஸ் இந்த பாண்ட் வெளியிட்டு இருந்தாங்கன்னா அதை வந்து ஷோ பண்ணுவாங்க. T-பில்ஸாக இருக்கலாம், அப்புறம் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாண்ட்ஸ்லாம் வந்து ஷோ பண்ணுவாங்க. அது மூலமாக எது பெஸ்ட்டோ நீங்கள் சிரோதா யூஸ் பண்ணிங்கன்னா அது மூலமாக வாங்கிக்கலாம். ஸோ T-பில்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் நீங்கள் வந்து பணத்தை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். 91 டேஸில் T-பில் இருக்கும், அப்புறம் 184 டேஸ், அப்புறம் ஒன் இயர்க்கான 365 டேஸ்க்குள்ளே. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம் பாண்ட்லாம் வந்து இந்த T-பில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீ சிரோதா யூஸ் பண்ணுறீங்கன்னா அது மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோவில் வந்து பாண்ட்ஸ் அப்படின்னு என்னென்ன பார்த்தோம், இந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டீட்டெயில் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம், கிரெடிட் ரேட்டிங்னா என்ன அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா திருப்பியும் ஒன்ஸ் ஃபஸ்ட்லேருந்து ஒரு பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு முக்கியமான டாப்பிக்கோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.